பணம் இருக்கா அரசியலுக்கு வா, அந்நிலை ஆகிப்போச்சு. கொள்கை இருக்கா, லட்சியம் இருக்கா, அரசியலுக்கு வர வேண்டாம். பணம் இருக்கா, அடிக்கு வச்சிருக்குதா, நீ அரசியலுக்கு வா, உனக்கு சீட்டு உறுதி. சாதாரண கற்பூரித்தாக்கிற பேசுனா அவ்வளோ கூட்டம் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா வெளியிலேருந்து வந்து பேசுனா தான் இங்கே கேட்குறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் பேசுனா எடுபடாது. ஒரு மாற்று அரசியலுக்கு விஜய் வருகிறார். அங்கே இருக்க சூழ்நிலை, அவரோட இருந்த உதவியாளர், அரசியலுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க ஒருத்தரும் சரியில்லை. அந்த கட்சியில் வந்து ஜான் ஆரோக்கியம் தான் பல வியூகங்களை வகுக்கிறார். அதான் அவர் தான் பெரிய ஸ்காலருங்க, பெரிய ஸ்காலர். அவர் வந்து மேக்கியவெல்லி, அரிஸ்டாட்டில், நம்ம சாணக்கியன் எல்லாம் படித்தவர், எல்லாம் கிட்டத்தட்ட படித்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும், உலகம் முழுவதும் தெரியும். நீங்கள் ஆரம்பத்தில் அவரை வழிநடத்த முயற்சி பண்ணணும்னு அந்த பேச்சு வந்தப்போ நீங்கள் அவரை சந்திச்சிங்களா? வாய்ப்பு எல்லாம் சந்திச்சு பேசி சரியா இல்லை. ஒன்று கேட்டுக்கிறதுக்கு என்ன சொல்ல கிராஸ்பிங் பவர் வேணும்ல. நான் சொல்கிறேன், கொள்கை தலைவர்னா யாரு? நீங்கள் பெரியாரை வச்சுக்கிட்டா நீங்கள் திமுக திராவிட கட்சியுடைய காப்பி தானே, வேற என்ன இருக்கு? திராவிட கட்சி காப்பி தானே. நீங்கள் ஒரு 6-7 தலைவர்களை எடுங்க. அஞ்சலி அம்மாள் சரி, ரைட்டு, சுதந்திர போராட்டவர். அதே மாதிரி காமராஜர் வேண்டாம். காங்கிரஸ்லேயும் வேறு தலைவர் இருக்காங்க, பல தலைவர் இருக்காங்க. அது மாதிரி இப்படியான தலைவர்கள் எடுங்க. அனு ஒரு 5-6 பேர் சொன்னேன். அது கேட்குறது வேற. இப்போ இன்னைக்கு வந்து கேள்விப்பட்ட செய்தி வந்து அவரோட பழைய அதிமுகலேருந்து ரிபலா நாட்கள் ஒரு சிலர் சேர போகிறாங்கன்னு எனக்கு செய்தி. செங்கோட்டையான் தலைமையில் ஒரு சிலர், அதாவது அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சின்னத்தான் ரெட்டையில தான் முக்கியமாக பார்ப்பாங்க. போகிறவங்களை யாரையும் பார்க்க மாட்டாங்க. இப்படி கூட்டணி தர்மத்தில் தான் ஜெயிக்க முடியும். அப்படிதான் திமுக கூட்டணியால் தான் 67 ஜெயிச்சது. பிறகு அது போக அன்னைக்கு 67 எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போஸ்டர் கழுத்தில், அது வேற ரொம்ப கை கொடுத்தது அண்ணாவுக்கு. இப்படி தான் அன்றைக்கி ஜெயித்தாங்க. எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே அவங்க ஜெயிக்கவே முடியலை. திமுக ஜெயிக்க முடிஞ்சதா? எம்ஜிஆர் தனிச்சின்னு கூட ஜெயித்தார். எம்ஜிஆர் மாதிரி விஜயை நம்ம நினைக்க முடியாது. பிறகு 89 எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே தான் வலுவான கூட்டணியில் திமுக ஜெயிச்சது. அதற்கு பிறகு 96 ஜெயித்தாங்க, வலுவான கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ். அதே மாதிரி 2007 வலுவான கூட்டணியில் ஜெயித்தாங்க. இப்பவும் அந்த கூட்டணியில் தான் ஜெயித்தாங்க. 2021 அதனால் வலுவான கூட்டணி வேணும். இப்போ விஜய் கூட யார் வலுவான கூட்டணி போக போகிறாங்க சொல்லுங்கள்? தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியலாளர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தப்ப நீங்கள் பழக்கருப்பையா, ஜெயந்தி நடராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் வந்து அவரை வழிநடத்த முயன்றதாகவும் அதற்கு சிலர் வந்து ஒரு தடையாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் என்ன நினைச்சோம், ஒரு மாற்று அரசியல் வேணும் தமிழ்நாட்டில். மாற்று அரசியல் எங்கள் மாதிரி ஆட்களுக்கு பழக்கருப்பையா நாங்கள்லாம் சொல்லலாம். எங்களை பேச்சை கேட்குறதுக்கு மக்கள் வரமாட்டாங்க. தமிழ்நாடு அப்படிப்பட்ட மக்கள். இங்கே வந்து வடநாட்டில் நம்ம முட்டாளுங்கிறோம். சாதாரண கற்பூரித்தாக்கிற பேசுனா அவ்வளோ கூட்டம் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு சினிமா வெளியிலேருந்து வந்து பேசுனா தான் இங்கே கேட்குறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் பேசுனா எடுபடாது. ஒரு மாற்று அரசியலுக்கு விஜய் வருகிறார். அவருக்கு முகம் இருக்கின்றது. எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகிட்டார். சினிமா மூலமாக, டிவி மூலமாகவும் போயிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் மாற்று அரசு அவர் தலைமையில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் விரும்பினோம். தினமணியில் கூட கற்று எழுதினேன், அவர் ஆதரித்தேன். இப்படியா இருக்கும் பொழுது அங்கே இருக்க சூழ்நிலை, அவரோட இருந்த உதவியாளர், அரசியலுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க ஒருத்தரும் சரியில்லை. அந்த பார்வையில் இப்போ புஷி ஆனந்த் என்ன செய்வார்? பாண்டிச்சேரி அரசியல் இருந்தவர். இங்கே இருக்க கவுன்சிலர் ஓட்டு தான் அவருக்கு. அவர் வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஊர் எங்கே இருக்குது, வள்ளியூர் எங்கே இருக்குது, அதே மாதிரி மேலப்பாளையம் எங்கே இருக்குன்னு அவர் தெரியாது. பாண்டிச்சேரி அரசியல் வர தமிழ்நாடு அரசியல். பாண்டிச்சேரி அரசியல் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் ஜெயிக்கும். இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜெயிக்காது. என்ன ஒரு பார்டர் தான், மரக்காணம் தானே பாண்டிச்சேரி, ஆனால் ஜெயிக்காது. அந்த அரசியல் பண்பாடு வர இங்கே வர அதே புஷி ஆனந்த் இங்கே வழி நடத்தினா அப்படி சரியாக இருக்கும். ரைட்டு. ரெண்டாவது, ஏதோ ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்கார். அவர் பெரிய மாண்டெஸ்கியூன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஃப்ரெஞ்சு ஸ்காலர், செப்பரேஷன் ஆஃப் தியரி எழுதினார் இல்லையா. அதே மாதிரி சிஸ்ரோ, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய ஸ்காலர். அவர் வழி நடத்தினார். இந்த 2 பேர் வழி நடத்தும் போது நமக்கு சரியாக வராது, நாங்கள் ஒதுங்கிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து கேள்விப்பட்ட செய்தி வந்து அவரோட பழைய அதிமுகலேருந்து ரிபலா நாட்கள் ஒரு சிலர் சேர போகிறாங்கன்னு எனக்கு செய்தி. செங்கோட்டையான் தலைமையில் ஒரு சிலர், அதாவது சென்னை மாவட்டத்தில் அங்கங்கே இருக்க ஆட்கள், நிர்வாகத்தில் இருக்க ஆட்கள் சேர போகிறாங்கன்னு தகவல்.
விஜய்க்கு ஏற்கனவே உங்களுக்கு அட்மோஸ்ட் மேக்ஸிமம் 14% ஓட்டு இருக்கும். இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு 3% ஆகுமா? 14, 3, 17. 17% ஜெயிக்க ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாதுல்ல. அதிமுக எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட சின்னத்தான் ரெட்டையில தான் முக்கியமாக பார்ப்பாங்க. போகிறவங்களை யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த ரெட்டையிலை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது, அந்த கொடி அவர்கிட்ட இருக்குது. அதிமுக என்றால் அதுதான். இன்றைக்கி எம்ஜிஆர் லெகசி தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த 14% இவங்க ஒரு 2%, 3% வைங்க. 16% என்ன சார் விஜய் வெற்றி பெறுவார், முதலமைச்சர் ஆவார்? ஒரு கூட்டணி தானே வெற்றி பெற முடியும். 67. அப்போ காங்கிரஸ் பிளவுபடலை. பக்தவச்சல முதலமைச்சர், ரெட்டக்கால சின்னம் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் இதெல்லாம் பிரிவில், காமராஜர் தமிழ்நாடு. அப்போ அண்ணா காங்கிரஸ் தோக்கடிக்கணும்னா ஒரு பலமான கூட்டணி வேணுனார். ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சி, சிபிஎம் பி ராமமூர்த்தி செயலாளர், மாநில செயலாளர். அதே மாதிரி காயிதே மில்லத்துடைய முஸ்லீம் லீக், அதே மாதிரி மாப்போசினுடைய தமிழரசு கட்சி, பிறகு மூக்கியாத்தோடைய ஃபார்வர்ட் பிளாக், பிஎஸ்பி எஸ்எஸ்பி சோஷலிஸ்ட் கட்சிகள் அன்றைக்கி இருந்தேன், பிரஜா சோஷல். அதுபோல் இன்னும் ஒரு சின்ன கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து அண்ணா கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டார். அன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி கிடைக்கல. கோவையிலும் சென்னையிலும் ₹1 ஒரு படி அரிசி. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கடுமையாக இருந்தது. இந்த அளவில் காங்கிரஸ் மேலே எதிர்ப்பில் அண்ணா ஜெயித்தார். ஆனால் எதிர்த்து நின்ன காங்கிரஸ், கூட்டணி இல்லாமல் நின்ற ஒன்றுபட்ட காங்கிரஸ் களை மாட்டிச்சிடும். 1 லட்சம் ஓட்டு கூடுதலாக வாங்கி தோக்குறான். யார்? காங்கிரஸ். 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா திமுக கூட்டணி, இந்த பெருங்கூட்டணி ஜெயிக்குது. பாருங்க எவ்வளோ வேடிக்கை. அதிக ஓட்டு வாங்கின காங்கிரஸ் தோக்குது, குறைவாக 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கினா திமுக ஜெயிக்குது. இப்படி கூட்டணி தர்மத்தில் தான் ஜெயிக்க முடியும். அப்படி தான் திமுக கூட்டணியால் தான் 67 ஜெயிச்சது. பிறகு அதுபோக அன்னைக்கு 67 எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போஸ்டர் கழுத்தில், அது வேற ரொம்ப கை கொடுத்தது அண்ணாவுக்கு. இப்படி தான் அன்றைக்கி ஜெயித்தாங்க. பிறகு அண்ணா இறக்குறாரு. கலைஞர் 71 தேர்தலில் எம்ஜிஆருடைய பிரச்சாரம். கலைஞர் சேதாப்பேட்டில் நிற்கிறார். அவர் ஏற்று அண்ணன் குடந்தை ராமலிங்கம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் நிற்கிறார். தொகுதியை விட்டு அதிகமாக கலைஞர் போகலை. எம்ஜிஆர் தான் 71 எல்லா இடத்துக்கு போனார், ஜெயிச்சது. எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே அவங்க ஜெயிக்கவே முடியலை. திமுக ஜெயிக்க முடிஞ்சதா? எம்ஜிஆர் தனிச்சின்னு கூட ஜெயித்தார். எம்ஜிஆர் மாதிரி விஜயை நம்ம நினைக்க முடியாது. பிறகு 89 எம்ஜிஆர் மறைஞ்ச உடனே தான் வலுவான கூட்டணியில் திமுக ஜெயிச்சது. அதற்கு பிறகு 96 ஜெயித்தாங்க, வலுவான கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ். அதே மாதிரி 2007 வலுவான கூட்டணியில் ஜெயித்தாங்க. இப்பவும் அந்த கூட்டணி தான் ஜெயித்தாங்க. 2021 அதில் வலுவான கூட்டணி வேணும். இப்போ விஜய் கூட யார் வலுவான கூட்டணி போக போகிறாங்க சொல்லுங்கள்? அப்படி இருக்கும் பொழுது வேணால் 2-3% போடும், 17% வச்சு ஜெயிக்க முடியுமா? இது ஒரு மக்கள் நல கூட்டணி. வைகோவால் உருவாக்கப்பட்ட, ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி தான் இது ஒரு கூட்டணி. அவ்வளோதான் அமையும். அது நீங்கள் ஆரம்பத்தில் அவரை வழிநடத்த முயற்சி பண்ணணும்னு அந்த பேச்சு வந்தப்போ நீங்கள் அவரை சந்திச்சிங்களா சார்? வாய்ப்பு எல்லாம் செஞ்சு பேசி சரியா இல்லை. ஒன்று கேட்டுக்கிறதுக்கு என்ன சொல்ல, கிராஸ்பிங் பவர் வேணும்ல. நீங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் வைங்க, டிஸ்கஷன் நடக்கும்போது எதிர்கேள்வி கேட்கணும். அப்படின்னா தான் அவர் புரிதலாச்சுன்னா அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கணும். நம்ம சொல்கிறதே கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டா அது அவர் கேட்டுக்கிட்டாரு ஈல்டானாரு நமக்கு தெரியாது. ஆமாம், அப்படி தான் இருந்தார். அப்பவுமே எனக்கு சரியாக வராது, இவருக்கு ஒன்றும் புரியலை. நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை, உங்களுக்கு பேப்பர் படிக்கணுமே, அன்றாட செய்திகள் படிக்கணும். டிவியில் பார்க்குறது வேறு விஷயம். டிவி அவங்கவுங்க உணர்ச்சிக்கு ஏற்றாப்புல. இதில் பேப்பரில் பார்த்தா இதுக்கும் தலையங்க இருக்கும், தலையங்க பக்கம் கட்டுரை இருக்கும், நம்மளை பற்றியான விமர்சனங்களுக்கும் சரி பண்ண முடியும். அந்த சந்திப்பு எவ்வளோ நேரம் நடந்தது? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றும் புரிதல் இல்லை. நான் அப்போ விட்டுட்டேன், அதுலேருந்து விட்டேன். நான் விஜய் கூட இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டுச்சாமுக்கா, ஒரு ஆதரித்தோம், மாற்று அரசியல் ஆதரித்தோம், இனிமேல் அதுக்கு சாத்தியப்படாதுங்கிறதாக எங்களை போன்றவர்கள் அதை எதிர்பார்த்தோம், சரியாக வரவில்லை, அதுலேருந்து விலகிக் கொள்கிறேன்னு போட்டேன். நீங்கள் பழக்கருப்பையா, இவருங்க ஜெயந்தி நடராஜன் மாதிரி ஒரு சீமானும் கூட ஆரம்பத்தில் விஜய்க்கு சில ஆலோசனைகள் சொன்னார். இப்படி ஒரு மூத்த தலைவர்கள்லாம் ஆலோசனை சொல்ல ரெடியாக இருந்துமே இன்னைக்கு யாருமே நீங்கள் அவர் சார் 2000 யார் தடுத்தாங்க? 91 தமிழ்நாடு அரசியலே மாறிப்போச்சு. நான் வருஷப்படுத்துகிறேன். ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகாத ஆட்கள் நல்ல கண்ணு. தஞ்சை ராமமூர்த்தி இந்திரா காந்தியை ஏற்று பேசினவர்கள். நெடுமாறனுக்கான அரசியல் இன்றைக்கும் அமையாமல் போச்சு. அதுபோக என்னைய பழக்கருப்பையா, தமிழர் மணியன், அதே மாதிரி சிபிஐயில் சி மகேந்திரன், அது மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் வாசுகி, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜி ராமகிருஷ்ணன், இல கணேசன். அவர் ராஜ்யசபா தானே போனார். கொள்கை கோட்பாடுகள் வேறு. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு மதிப்புமிக்க ஆட்களாக தானே எல்லாம் நினைக்கிறாங்க போக்குற. ஏன் இவங்களுக்கான அரசியலுக்கான இடங்களில் புள்ளிகளில் வர முடியலை? அது மாதிரி MS வெங்கடாசலம் திமுகவில்
அண்ணாவுடைய நண்பர் திருச்சிக்கார் இறந்துட்டார். அது மாதிரி இப்படிதான சூழ்நிலைகள் இருக்குது. இல்லை என்ன தரமான ஆட்கள் தரமில்லாத ஆட்கள் நாங்கள் அரசியல் இன்னைக்கு தகுதியே தடை. அந்த அரசியலில் இன்னி விஜய் வந்தாண்ண, அஜித் வந்தாண்ண, திரிஷா வந்தாண்ண, விஷால் வந்தாண்ண, இப்போ யார் வந்தாண்ண, நமக்கு என்ன, நம்ம வாட்டில் நம்ம வேலையை பார்ப்போம், எழுதுவோம், படிப்போம். எனக்கு பாஜக ஒரு நல்ல தளமாக அமைந்தது. அமித்ஷா என்னை எனக்கு ஒரு உதவி பண்ணார். எங்கள் கிராமத்துக்கு கிராஃபைட்டு வர விடாமல் கேன்சல் பண்ணார். எப்படி அரிட்டாப்பட்டியில் ஜங்ஷனுக்கு போராடினாங்க இல்லையா, எங்கள் ஊரில் குறிஞ்சாக்குளத்தில் போராடாமல் நான் அதை வந்து வெளியே தெரியாமல் அந்த கிராமத்தில் 25 கிராமத்தில் பாதிக்கும். அரிட்டாப்பட்டிலையாவது 10 கிராமங்கள், அரிட்டாப்பட்டியில் 10 கிராமம் எனக்கு அது செஞ்சு கொடுத்தாரு. என் கூட நல்லா பேசுனார். ஒய் நாட் யூ ஜாயின் பிஜேபி? அப்போ என்னை திமுக நீக்கிட்டு 2 வருஷம் சும்மா தான் இருந்தேன். நீங்கள் ஒரு பேட்டிக்கு வரும்போதெல்லாம் சும்மா தான் இருக்கு. அவர் கூப்பிட்டனால போனேன். நெல்லைக்கு வந்தார், நான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி தமிழ்நாடு தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப நெருங்கவை, என் மேலே எப்பவும் ஒரு பாசமாக இருப்பார். அதனால் நான் சேர்ந்தேன். அவதாங்க இன்றைக்குள்ள அரசியலுங்க. எல்லாம் காசு, துட்டு இல்லாமல் ஒன்றும் இல்லைங்க. துட்டு இருக்கணும். நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டேன், இவ்வளோ பணம் இருக்குது, நான் எலெக்ஷன் நிற்க போகிறேன். பணம் இருக்கா அரசியலுக்கு வா, அந்நிலை ஆகிப்போச்சு. கொள்கை இருக்கா, லட்சியம் இருக்கா, அரசியலுக்கு வர வேண்டாம். பணம் இருக்கா, அடிக்கு வச்சிருக்குன்னு நீ அரசியலுக்கு வா, உனக்கு சீட்டு உறுதி. நீ வந்து கட்சியில் உடனே மெம்பர் ஆகலாம், உடனே எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். மாற்று அரசியலுக்கு இனிமேல் சான்ஸ். மாற்று அரசியலுக்கு முயற்சி பண்ணவங்க நான் சொல்லுறேன், ஒரு 70லேருந்து மாற்று அரசியல் முயற்சி பண்ணவங்க நெடுமாறு, ஜனதா கட்சி, அது பிறகு வைகோவுக்கு பிறகு ஒரு சிலர் வருவாங்கன்னு நாங்கள் நினச்சோம். விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிப்போம். நான் சொல்கிறேன், கொள்கை தலைவர்னா யார்? நீங்கள் பெரியாரை வச்சுக்கிட்டா நீங்கள் திமுக திராவிட கட்சியுடைய காப்பி தானே, வேற என்ன இருக்கு? திராவிட கட்சி காப்பி தானே. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு 6-7 தலைவரை எடுங்க. அஞ்சலி அம்மாள் சரி, ரைட்டு, சுதந்திர போராட்டம். அதே மாதிரி காமராஜர் வேண்டாம், காங்கிரஸ்லேயும் வேறு தலைவர் இருக்காங்க, பல தலைவர் இருக்காங்க. அது மாதிரி இப்படியான தலைவர்கள் எடுங்க. ஒரு 5-6 பேர் சொன்னேன். அது கேட்குறது தயாராக. அதில் வந்துங்க எல்லாமே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க. நீங்கள் அந்த கட்சியினுடைய கார்பன் காப்பியா? அது அவங்க அண்ணாவையும் பெரியாரையும் 2 திராவிட கட்சி கொண்டாடுறாங்க இல்லையா? காமராஜர் காங்கிரஸ் கொண்டாடுது. நீங்கள் பொதுவாக விவசாயிகளுடைய பிரச்சனைனா ஒருத்தர் வைங்க, நாராயணசாமி நாயுடு வைங்க. தொழிலாளர் பிரச்சனை சிங்காரவேலர் வைங்க. எல்லாம் சொன்ன கேட்கல. அந்த கட்சியில் வந்து ஜான் ஆரோக்கியம் சாமி தான் பல வியூகங்களை வகுக்கிறார் அப்படின்னு சொல்லி. என்ன யூகங்கள் வகுக்கிறாரு? நீங்கள் கூட அவரை பற்றி எழுதியிருந்தீங்க. யூகங்க அதான் அவர் தான் பெரிய ஸ்காலருங்க, பெரிய ஸ்காலர். அவர் வந்து மேக்கியவெல்லி, அரிஸ்டாட்டில், நம்ம சாணக்கியன் எல்லாம் படித்தவர். எல்லாம் கிட்டத்தட்ட படித்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும், உலகம் முழுவதும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவரை வச்சுட்டு நடத்தட்டும். நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவரை பேச வேண்டிய எனக்கு என்ன இருக்கேன்? அவரும் என்கிட்ட வந்து பேசணும். நான் அவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லையா? நான் அப்படியே பார்ப்பேன். திமிரு கிடையாது. நான் அவர்கிட்ட போய் நான் பேசணும் இல்லை. அவரை பற்றி உங்கள் கருத்து கருத்து அவ்வளோதான் சொல்லிட்டு நான் பெரிய கிரேட்டு. நீங்கள் அவர் அடுத்த நிமிஷம் மில்டனை சொன்னால் மில்டனை சொல்லிடுவார், ஷேக்ஸ்பியரை சொன்னால் ஷேக்ஸ்பியரை சொல்லிடுவார், நாலடியாக இருக்கட்டும் அந்த பாட்டு சொல்லிடுவார். அப்படிப்பட்ட அற்புதமான சிந்தனை உண்டவர் சார். அவரெல்லாம் கிடைச்சது யாருக்கு? விஜய்க்கு பெரிய தபம், வரம், அவ்வளோதான். அது பிறகு ஒன்றும் இல்லை. வாழ்க விஜய். அது மாதிரி சார், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கிய சமயம் அம்மையாட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு அப்பாவை கூட வச்சுருந்தாருன்னா, இசிஐசியை வச்சுருந்தாரு. அதுலேருந்தே பார்த்துக்கோங்க, அதுலேருந்தே பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சார் சொல்கிறேன், வேதண்டவாதம் பேசுவாங்க சார். என் அப்பா, என்னுடைய தாய் எனக்கு KS ராதாகிருஷ்ணன் பேர் வச்சுருக்காங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு கலைஞர், தளபதி அன்னு பேர் யூஸ் பண்ணுறது. அவங்க கொடுத்துட்டு போன சொத்தும் அவங்க வச்சுட்டு போய் பேர் தானே, அதானே அவங்களுக்கு செய்கிற மரியாதை. திதி கூட செய்ய வேண்டாம், அவங்க ஆசை பிரகாரம் நம்ம நடக்கணும். இல்லை, இவர் தவிர ஒரு தலைவனே கிடையாது. எங்களுக்கு இளந்தலைவர் இருக்கார், பெருந்தலைவர் இருக்கிறார். பேசிட்டு முட்டாப்பை ஊரில் என்ன சார் கோமணம் கட்டினா தப்பு சொல்லுவான், அவுத்து போட்டுருக்க. இதுதான் உலகம். அதே பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினதாகவும், திமுக விட கொஞ்சம் இணக்கமாக செல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் உண்டு. எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை திமுக ஜெயிக்க வைக்கிறது கூட மக்கள் நல கூட்டணி மாதிரி இது அமைக்கலாம், இருக்கலாம். நன்றி. சார்.